இந்தியாவில் 4 மாநிலத்திலையும் ஒரு யூனியன் பிரதேசத்துலையும் சட்டமன்ற தேர்தல்கள் நடந்திருக்கு. எல்லா மக்களும் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்காங்க, நமக்கான முதல்வர் யாராக இருப்பா அப்படின்ட்டு. மே 4ஆம் தேதி எல்லோரும் டிவிக்கு முன்னாடி உட்காந்துருப்பாங்க. எப்பா இந்த தொகுதியில் இவங்க ஜெயிச்சிட்டாங்க, அந்த தொகுதியில் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு ரொம்ப ஆர்வமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி எக்ஸிட் போல் வெளியாகுது, அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புங்க. அப்படி பார்க்கும்போது எப்பா இந்தந்த மாநிலங்கள் எலெக்ஷன் நடந்திருக்குல்ல, இங்கே எல்லாம் இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு பல நிறுவனங்கள் சொல்லியிருக்காங்க. கருத்து கணிப்பு எல்லாமே உண்மையாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. அது கம்ப்ளீட்டாக பொய்யா கூட போகலாம். பட் இப்படி போயிட்டு இருக்குதுல்ல, நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாமு, வெஸ்ட் பெங்கால் இந்த 5 இடங்கள்லையும் யார் ஜெயிப்பான்னு இந்த பல நிறுவனங்களில் அந்த எக்ஸிட் போல் எடுத்தாங்கல்ல, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரும் தெரியுமா? அன்னைக்கு இவங்க சொன்ன கருத்து கணிப்பு சரியாக இருக்கா தப்பாக இருக்கான்னு பார்க்கலாம்ல. அன்னைக்கு அதை ஒப்பிட்டு அன்னைக்கு ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுவோம். சரி வாங்க, இன்றைக்கான அந்த எக்ஸிட் போலை பற்றி பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். முதல்ல எக்ஸிட் போல் எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ தமிழ்நாட்டில் 214 தொகுதி. இப்போ பல நிறுவனங்கள் எக்ஸிட் போல் எடுக்கிறாங்கன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் வாக்குச்சாவடிக்கு வெளில நிற்பாங்க. மக்கள் எல்லோரும் ஓட்டு போட்டுட்டு வரும்போது, எப்பா நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்க சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அப்படி சொல்கிறத அவங்க குறித்து வச்சுட்டு, எப்பா இத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, இத்தனை பேர் டிஎம்கேங்கிறாங்க, இத்தனை பேர் ஏடிஎம்கேங்கிறாங்க, டிவிகேங்கிறாங்க, அப்புறம் என்டிகேங்கிறாங்கன்ட்டு எல்லாம் போட்டு அனாலிசிஸ் பண்ணி தமிழ்நாட்டில் 234 இத்தனை இந்த கட்சி பிடிக்கும், அத்தனை அந்த கட்சி பிடிக்கும் அப்படின்ட்டு அப்படியே அந்த ஒரு அறிக்கையை வெளியிடுவாங்க. ஆனால் இது ஏப்ரல் 23ஆம் தேதி ரிலீஸ் பண்ண வேண்டியதானே, ஏன் ஏப்ரல் 29ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்கன்னு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும். அதுக்கான காரணம் நம்மளோட தேர்தல் ஆணைய ரூல்ஸுன்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. இந்தியாவில் 5 இடங்கள் எலெக்ஷன் நடந்திருக்கு. இப்போ ஏப்ரல் 9ஆம் தேதி கேரளாவில் எலெக்ஷன் நடந்தது. யோசிச்சு பாருங்களேன், அன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சது, அன்னைக்கு எக்ஸிட் போல் அங்கே வெளியாகலை. அது மாதிரி அந்த எக்ஸிட் போல் நம்ம எலெக்ஷன் நடக்கிறப்பே ரிலீஸ் ஆகலை, நேற்றுக்கு தான் அவங்களுக்கும் ரிலீஸ் ஆணுச்சு. அதாவது இந்தியாவில் எந்த மாநிலங்களில் எலெக்ஷன் நடந்தாலும் சரி, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எக்ஸிட் போல் வெளியாக்க முடியும். நேற்றுக்கு வெஸ்ட் பெங்காலில் முடிஞ்சது, அது முடிஞ்ச அரை மணி நேரம் கழித்து தான் எக்ஸிட் போல் வெளியாக்க முடியும். ஏன்னா நம்மளோட ரூல்ஸ் அப்படி இருக்குது. அதுக்கான காரணம், இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சு உடனே எக்ஸிட் போல் வெளியிட்டாங்கன்னு வைங்களேன், இது வெஸ்ட் பெங்காலில் உள்ளவங்க பார்த்து, டேய் அங்கே இவங்க ஜெயிக்க வாய்ப்பு அதிகம் இருக்குமாண்டா அப்படின்னு மனதளவில் போட்டு குழப்பி ஓட்டை மாற்றி குத்தி அது ஒரு மனதளவில் ஓட்டையை மாற்றி ஆட்சியை மாற்றிடும் அப்படின்ட்டு இப்படிப்பட்ட ரூல்ஸ் வச்சுருக்காங்க. இதனால் நேற்றுக்கு எலெக்ஷன் முடிஞ்சது, நேற்றைக்கே அந்த எக்ஸிட் போல் வெளியிட்டுட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டை பற்றி பார்ப்போமா? 234 தொகுதியில் 118 எடுக்கிறவங்க ஆட்சி அமைப்பாங்க. இதில் பல நிறுவனங்கள் அந்த எக்ஸிட் போல் வெளியிட்டிருக்காங்க. அதுபடி பீப்புள்ஸ் பல்ஸ் படி பார்த்துட்டிங்கன்னா டிஎம்கே 125லேருந்து 145 பிடிப்பாங்களாம். அதாவது அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கே 65 to 80, அப்புறம் டிவிகே 18 to 24 பிடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நாம் தமிழர் மற்றவர்கள் சேர்த்து 2 to 6 வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சாணக்கியா அப்படி பார்த்துட்டிங்கன்னா அவங்க டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜெயிக்குன்னு சொல்லியிருக்காங்க. 145 to 160, ஏடிஎம்கே 50 to 65 ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை டிவிகே 13 to 18 தொகுதி வரும்னு சொல்கிறாங்க. அப்புறம் நாம் தமிழரும் மற்றவர்களும் சேர்த்து 5 to 8 வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மேட்ரிக்ஸ்னு ஒரு நிறுவனம், அவங்க அடுத்ததுபடி பார்த்துட்டிங்கன்னா இவங்களும் சொல்கிற விஷயம் டிஎம்கே தான்ப்பா ஆட்சி அமைக்க போகுது, 122லேருந்து 132 பிடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கே இப்போ தான் ஏடிஎம்கேக்கு ஒரு 87லேருந்து 100 சீட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி மேட்ரிக்ஸ் ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் அதிக சீட்டு கொடுத்துருக்காங்க. டிவிக்கு 10 to 12 சொல்லியிருக்காங்க. அப்புறம் நாம் தமிழர் மற்றவர்கள் சேர்த்து 0 to 6. அப்புறம் பீமார்க்குங்கிற ஒரு நிறுவனமும் எப்பா டிஎம்கே தான் ஜெயிக்கும், 125 to 145, ஏடிஎம்கே 65 to 85 தான் வருவாங்க. அப்புறம் டிவிகேக்கு 16 to 26 சொல்லியிருக்காங்க. அப்புறம் நாம் தமிழர் மற்றவர்களுக்கு ஒரு 1லேருந்து 6 வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதுதான் எல்லாரையும் ஷாக் ஆக்கின விஷயம். ஏன்னா ஆக்சிஸ் மை இந்தியான்னு ஒரு நிறுவனம், அவங்க பார்த்துட்டிங்கன்னா அவங்க எக்ஸிட் போல் எடுத்ததில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறது விஜய் அவங்க தான், அதாவது டிவிகே கட்சி தான் சொல்லியிருக்காங்க. 98லேருந்து 120 இடங்கள்லேருந்து அவங்க பிடிப்பாங்க, அவங்க தான் தனியாக ஆட்சி அமைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதே டிஎம்கே 92லேருந்து 110 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கான். ஆனால் ஏடிஎம்கேவோட சீட்டு ரொம்ப கம்மியாயிடும், 22லேருந்து 32 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் இவ்வளவு பார்த்தோம்ல, எல்லோரும் மேஜராக சொல்லியிருக்குது டிஎம்கே ஜெயிக்கும் அப்படின்ட்டு. ஒன்று விஜய் கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கே எல்லாருமே ஓரளவு கம்மியாக தானே சொல்லியிருக்காங்க. ஆனால் எதுனாலும் நடக்கலாம், டிஎம்கேவும் ஆட்சி அமைக்கலாம், ஏடிஎம்கேவும் ஆட்சி அமைக்கலாம், எப்போனாலும் நடக்கலாம். ஏன்னா ஒன்று தான் இங்கே
கருத்து கணிப்புன்றது ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட தான் கேட்பாங்க, எல்லா மக்கள்கிட்டையும் ஒன்றும் கேட்கல. கருத்து கணிப்பு உண்மையாக இருந்தால் அப்புறம் எலெக்ஷன் வைக்கிறாங்க, எலெக்ஷனில் தான் உண்மையான ரிசல்ட் வந்து தெரியும். ஆனால் இதுலேருந்து பார்க்கும்போது டிவிகேவுக்கு எல்லாருமே வந்து டபுள் டிஜிட்டில் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, ஓகே, அது உண்மையாக நடக்குதா இல்லையான்னு மே 4ஆம் தேதி தெரிஞ்சுக்குவோம். அடுத்து நம்ம புதுச்சேரிக்கு வந்தோம் அப்படின்னா அங்கே 30 இடம், அதில் 16 ஜெயிச்சிட்டாலே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க ஆட்சி அமைக்கலாம். அங்கே இப்போ ஆட்சியில் இருக்கிறது என்ஆர் காங்கிரஸும் பிஜேபியும் கூட்டணியில் இருக்காங்க. இப்போ இவங்க வந்து மறுபடியும் அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்ட்டு ஆக்சிஸ் மை இந்தியா சொல்கிறாங்க. 16 to 20 அந்த கூட்டணி பிடிக்கும்பா, பிஜேபி கூட்டணி. காங்கிரஸ் வந்து 6 to 8 தான் பிடிக்குங்கிறாங்க. அப்புறம் மற்றவை 3 to 7 பிடிக்குமா. பீப்புள் பல்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 16 to 19 வந்து பிஜேபியும் என்ஆர் காங்கிரஸும் பிடிப்பாங்கப்பா, காங்கிரஸ் 10 to 12 பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது அங்கே உள்ள கருத்து கணிப்புப்படி இது மாதிரி இப்போ இருக்கிறதாப்பா தொடரும்னு சொல்லியிருக்காங்க. பட் அதையும் நம்ம மே 4ஆம் தேதி தான் பொறுத்திருந்து பார்க்கணும். இதே கேரளா வந்து பார்த்துட்டோன்னா மொத்தம் 140 தொகுதி இருக்குது. அதில் மெஜாரிட்டி வேணும் அப்படின்னா 71 தொகுதி பிடிச்சா அவங்க வந்து ஆட்சி அமைக்கலாம். இப்போ அங்கே வந்து முதலமைச்சராக இருக்கிறவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, அவங்க 10 வருஷமாக வந்து ஆட்சியில் இருக்காங்க. இப்போ அவங்களோட ஆட்சி தொடருமா இல்லை மாறுமா அப்படின்னு அந்த கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் பார்த்தா அதில் ஒரு 3-4 நிறுவனத்தில் இந்த ஆக்சிஸ் மை இந்தியா சொல்கிறது காங்கிரஸ் தான்ப்பா அதிகம் பிடிக்கும், 78 to 90 வருவாங்க. அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து 40லேருந்து 62 தான் வருவாங்க. பிஜேபி 3 தொகுதி வரைக்கும் வரலான்னு சொல்லியிருக்காங்க கேரளாவில், யோசிச்சு பாருங்கள். அப்புறம் மேட்ரிஸை வந்து அதே தான் சொல்கிறாங்க, 75 to 85 காங்கிரஸு, அப்புறம் 60 to 65 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, பிஜேபி 3 to 5 வரலான்னு இவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பீப்புள் பல்ஸும் அதே தான் வந்து சொல்லியிருக்காங்க, 70 to 85 அதே மாதிரி. அப்புறம் பீமாருக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 71 to 79 காங்கிரஸ், 62 to 69 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, அப்புறம் பிஜேபி 1 to 4 வரலான்னு சொல்லியிருக்காங்க. கேரளாவையும் பாருங்களேன் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. அதாவது 10 வருஷம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்குது, மக்கள்கிட்ட வந்து விரக்தி இருக்குது, அதனால் மாறலாம் அப்படின்னு எக்ஸிட் போலில் சொல்லியிருக்காங்க. பட் அதையுமே நம்ம மே 4ஆம் தேதி தான் பார்க்கணும், ஆட்சி மாறுமா மாறாதான்னு. இதே நம்ம அடுத்த வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப 2 கட்டமாக நடந்த ஒரு தேர்தல், 294 தொகுதி இருக்கிற வெஸ்ட் பெங்கால். அங்கே 148 எடுத்தால் மெஜாரிட்டி வந்து வரும். அப்படிப்பட்ட வெஸ்ட் பெங்காலில் இப்போ வந்து வினோதமான ரிசல்ட் வரும் அப்படின்னு இந்த எக்ஸிட் போல் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அங்கே 15 வருஷ காலமாக மம்தா பானர்ஜி அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க, திரிணாமுல் காங்கிரஸ். யோசிச்சு பாருங்கள், 15 வருஷமாக மக்கள்கிட்ட அவ்வளோ விரக்தி இருக்குது, அது மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி எக்ஸிட் போலில் சொல்லியிருக்காங்க. அதுபடி யார் அங்கே ஜெயிப்பான்னு கேட்டிங்கன்னா பிஜேபி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கான். அப்படியே பீமார்க்குங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் 118லேருந்து 138 தான் எடுப்பாங்க, ஆனால் பிஜேபி 150லேருந்து 175 எடுப்பாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் மேட்ரிஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 125 to 140 திரிணாமுல் காங்கிரஸும், பிஜேபி 146 to 161 எடுக்கலாமா. அதேமாதிரி பீப்புள் பல்ஸு இவங்க தான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க, திரிணாமுல் காங்கிரஸ் தான்ப்பா மறுபடியும் ஆட்சி அமைக்கும், அதுவும் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு 178 to 189 தொகுதியே மம்தா பானர்ஜி பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஜேபி ஒரு 95லேருந்து 110 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சாணக்கியா வந்து பார்த்துட்டிங்கன்னா பிஜேபி தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுபடி பார்க்கும்போது அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆட்சி மாறப்போகுது, 15 வருஷம் மக்கள் வந்து விரக்தியாக இருக்காங்க, அதனால் பிஜேபிக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ட்டு மக்கள் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு எக்ஸிட் போலில் சொல்லியிருக்காங்க. பட் இதுவும் நடக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா 294 தொகுதியில் எத்தனை பேர்கிட்ட வந்து கருத்து கணிப்பு எடுத்திருப்பாங்க. பட் நம்ம வந்து அதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அடுத்த 5 வருஷமும் மம்தா பானர்ஜி அவங்க தான் ஆட்சி பண்ணாங்கன்னா யோசிச்சு பாருங்களேன், 20வது வருஷம் அது, 20 வருஷத்துக்கு. நம்ம அஸ்ஸாமுக்கு வந்தோன்னா இது வந்து இந்த அஸ்ஸாமை பாருங்களேன், 126 தொகுதி, 64 எடுத்தால் மெஜாரிட்டி. ஆனால் இதில் வந்து நிறையா நிறுவனங்கள் வந்து கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. அதில் ஆக்சிஸ் மை இந்தியா, ஜேவிசி, பீமார்க்கு, மேட்ரிஸு, பீப்புள் பல்ஸ் எல்லோரும் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, பிஜேபி தான் ஆட்சி அமைக்க போகுது. இப்போ 10 வருஷமாகவும் பிஜேபி தான் ஆட்சியில் இருக்காங்க, இப்போயும் வந்து பிஜேபி தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை தொகுதி தெரியுமா இல்லையா, 64 எடுத்தாலே மெஜாரிட்டி. எல்லாருமே காமனாக சொல்லியிருக்கிறது 88லேருந்து 100 பிஜேபி பிடிப்பாங்களாம். அங்கே காங்கிரஸ் வெறும் 24லேருந்து 36 இல்லாட்டி 40 உள்ள தான் அதிகபட்சமாக பிடிப்பாங்க. ரொம்ப பெரிய மெஜாரிட்டியில் அஸ்ஸாமில் பிஜேபி ஆட்சி அமைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுபடி பார்க்கும்போது எல்லாருமே வந்து, அதாவது இப்போ இவ்வளோ இடங்களில் சொன்னல, அஸ்ஸாம் மட்டும்தான் எல்லா அந்த எக்ஸிட் போலுமே சமமாக இருந்திருக்கு, 88க்கு மேலே பிஜேபி பிடிக்கும் அப்படின்ட்டு. பார்ப்போம் மே 4ஆம் தேதி இந்த அஸ்ஸாமும் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச அஸ்ஸாம் மட்டும்தான் கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குமா அப்படின்ட்டும் தெரியலை. அஸ்ஸாம் வந்து கரெக்டாக இருக்கலாம், பட் மற்ற தொகுதியை நம்ம சொல்ல முடியாது, யாருனாலும் ஜெயிக்கலாம். சரி, நம்ம அதை ஏன் இப்போ வச்சுக்கிட்டு மே 4ஆம் தேதி நம்ம அதை தெரிஞ்சுக்குவோம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் 5 வருஷமாக டிஎம்கே ஆட்சியில் இருக்காங்க. யார் அடுத்த ஆட்சி அமைக்க போகிறான்
அது மே 4 தெரியும். அடுத்த கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு 10 வருஷம் ஆச்சு அவங்க. இப்போ மாறுமா மக்கள் விரக்தியில் இருக்காங்களான்னு தெரில. அடுத்த புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் அவங்க வந்து 5 வருஷமாக ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆட்சி தொடருமாங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்புறம் வெஸ்ட் பெங்காலில் நான் சொன்ன மாதிரி 15 வருஷம் அங்கே என்ன நடக்குதுங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். அப்புறம் அஸ்ஸாமில் வந்து பிஜேபி தான் வருங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஆனால் அதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ 4 மாநிலங்கள்லேயும் ஒரு யூனியன் பிரதேசத்துலேயும் என்ன எக்ஸிட் போல் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். நம்ம மே 4 பொறுத்திருந்து பார்த்து யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு இந்த எக்ஸிட் போல் எவ்வளோ நிறுவனங்கள் சொல்லியிருக்காங்கல்ல அதில் எது கரெக்டாக இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் எல்லாருமே ஒரே பேட்டர்னை தானே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன வச்சா குடுமி அடித்தா மட்டங்கிற மாதிரி எல்லாம் ஒரே இடத்த தான் சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழ்நாடுனா டிஎம்கே தான் எல்லோரும் அதிகம் சொல்லியிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்னால் பிஜேபி சொல்லியிருக்காங்க. அஸ்ஸாம்னா பிஜேபி சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லாமே வந்து ஒரே பேட்டர்னில் தான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு மே 4 அதை பார்த்துட்டு மே 5 இல்லாட்டி மே 4 கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அடுத்த வீடியோவை. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அதை கேட்க வேணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பை கைஸ்.